என் பேர் ராணிங்க. மதியழகனோட ஒய்ஃப் நான். எங்கள் வீட்டுக்காரர் எப்போ வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்தார். வந்துட்டு குளிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு போனவர் தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கல. அங்கே நடந்த கலவரத்தில் நானும் இருந்திருக்கேன். அங்கே நானும் தான் மாட்டிட்டேன். அங்கே மாட்டிட்டு என்னை அவங்க மயக்கத்தில் இருந்தனால தண்ணி தெளித்து எல்லாம் தெளிவானதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அவர்கிட்ட நான் இது சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு தான் இருந்தேன். சாயந்தரத்துக்கு மேலே என்னாச்சுன்னு தெரியல. அவரை வந்து கைது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லவும் நான் டிவி ஆன் பண்ணி பார்த்தோம். ஹெட்லைனில் மதியழகன் கைது செய்யப்பட்டார்னு சொல்லி ஹெட்லைனில் போடுறாங்க. அவர் எப்படி கைது பண்ணாங்க? அவர் கைது பண்ண வீடியோ போடவே இல்லை. அவர்கிட்ட கைது பண்ணிட்டோன்னு என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலை, கையெழுத்து வாங்கலை. எப்படி நீங்கள் கைது பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்னோடய ஃபோன் நம்பர் காவல்துறைக்கிட்ட இருக்குது. ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை? அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு அவரை தேடி வந்தாங்களா? ஏதாவது சம்மன் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லை, எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி யாருமே எதுவுமே எங்கள் வீட்டுக்கு என்ன அங்கே விழுந்ததில் எனக்கு காலில் அடி காயமாக இருக்குது. நானுமே ஹாஸ்பிட்டலில் நேற்று சாயந்தரம் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டுக்குள்ள தான் இருந்தேன். 2 நாள் அம்மா வீட்டில் தான் இருக்கு. அங்கே இருந்து யாருமே எதுவும் தகவல் பக்கத்தில் வந்து என்னோடய நம்பர்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை. எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். அன்றைக்கி என்ன ஆச்சு? நீங்கள் இருந்தீங்களா அன்றைக்கி? அதுக்கப்புறம் இருந்தேன். நான் வந்து அண்ணாவோட ரொம்ப ஃபேன். நான் சின்ன வயசுலேருந்து விஜய் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே அண்ணா வந்து பார்க்கணும், அவர் பேசுகிறத நாங்கள் கேட்கணுன்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸு என் பசங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டிகிட்டு போயிட்டு பசங்க ஒரு இடத்துல நான் சேஃபாக நிற்க வச்சுட்டேன். நான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நின்றுட்டு நல்லா ஜாலியாக ஆடி பாடி நல்லா டான்ஸ் ஆடிட்டு தான் அண்ணா வருவார், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணி அவ்வளோ கூட்டத்தில் வெயிட் பண்ணி தான் நின்னோம். அது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. அண்ணா வர ஆரம்பித்தார். அங்கே வந்து பஸ்ஸு நின்ன உடனே செருப்பெலாம் தூக்கி போட போய் யாராவது தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ செருப்பை தூக்கி போட மாட்டாங்க. செருப்பு தூக்கி போட்ட உடனே அவங்க கலவரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை வந்து எல்லாத்தையும் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளி விட்டு வேணும்னே கழுத்தை மிதிக்கிறாங்க. துண்டில் வச்சு கழுத்தை ஒரு குழந்தை, அம்மாவும் 2 குழந்தைங்க இறந்தாங்க. அவங்க வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் இதெல்லாம் யாருமே எதுவும் கேட்கல? மக்கள் எவ்வளோ பேர் கரூர் மக்களுங்க எல்லாருமே எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் யார் காரணம்னு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் நீங்கள் எப்படி கைது பண்ணீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். காவல்துறைக்கு எனக்கு பதில் சொல்லணும். கவர்மெண்ட்டும் காவல்துறை எனக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை? அன்றைக்கி இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இல்லை, பார்க்கல. நான் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். காவல்துறை என்ன கேட்டாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி ஏமாத்திரம் கிடையாது, ஒளிவ அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. எல்லாத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஆமாம், இவ்வளோலாம் சொல்லியிருக்கார். நான் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நாம் எந்த தப்பும் பண்ணலைல்ல, எல்லாம் அவங்களாம் எல்லாம் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம், நாங்கள் பண்ணுறோம். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ, காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுறோம். அவருக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியணும். இல்லை, எதுவுமே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அண்ணா எப்போ படம் நடிக்க ஆரம்பித்தாரோ அப்போ இருந்திருக்கார். அவர் ரொம்ப ஃபேன். அண்ணாவை நாங்களே வந்துட்டு அண்ணாவை வந்து பேர் சொல்லி சொன்னாவோ அவருக்கு கோவம் வந்துடும். தளபதின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். விஜய் அண்ணாவை அண்ணான்னு தான் சொல்லுவேன். ஆனந்த் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எல்லாம் முறை வச்சு தான் நான் கூப்பிடுவேன். எல்லாத்தையும் சாரு அந்த மாதிரிலாம் எனக்கு வாயில் வராது. எல்லாத்தையும் அக்கானா அக்கா, அண்ணானா அண்ணா, அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். எனக்கு விஜய் அண்ணா அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. இவங்க வந்து எல்லாம் வந்து திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ளே விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. மயக்கம் வரத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. ஸ்ப்ரே அடித்தா எல்லாம் மயக்கம் போட்டு ஒவ்வொருத்தராக விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விழுதுன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்டெடியாக நிற்கிற அளவுக்கு அங்கே இல்லை. எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கள்லாம் ஒரு 10 பேர் அந்த ஒரு குழி இருக்குது அந்த தெருவில் ஸ்டார்டிங்லேயே, அந்த குழிகளை தள்ளிட்டாங்க. எங்களெல்லாம் விழுந்தோம். கொத்தோடு அப்படியே சாயிறாங்க, வேணுன்னே சாயிறாங்க. கழுத்தில் வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க. இல்லை கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் வந்து இல்லை, எங்கள் வீட்டுக்கார் வந்து இதுக்கு எந்த காரணமும் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் இந்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொன்றுமே பசங்களுக்கு வேலைகளை பிரித்து விடுவாங்க. இது நீ பார்த்துக்கோ, அதை நீ பார்த்துக்கோ, கொடி வைக்கிற எல்லாத்துக்குமே வேலையை பிரித்து விடுவாங்க. இவரும் பண்ணுவார். எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறவர். இதுக்கும் மக்கள் வந்துட்டு அண்ணனை பார்க்குறதுக்கு வராங்க.
இவர் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள நம்ம கணக்கில் சேர்த்த முடியாதுல்ல. அவங்களும் வராங்க பார்க்குறதுக்கு, அண்ணாவை பார்க்குறதுக்கு, எல்லாம் விருப்பப்பட்டு வரவங்க. அவங்கள நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்க முடியும்? எத்தனை பேர் வராங்க? நம்ம வேறு வேறு மாவட்டத்துலேருந்து வரும்போது நம்ம எத்தனை பேர் மாவட்டத்துலேருந்து வருவாங்க, நம்ம எப்படி கணக்கு எடுத்து சொல்ல முடியும்? உங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நம்ம போய் கேட்க முடியுங்களா? உங்கள் மாவட்டத்துலேருந்து எத்தனை பேர் வராங்க அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு கணக்கு சொல்லுங்கன்னு கேட்க முடியுங்களா? அவங்க விருப்பப்பட்டு வராங்க. இப்போ நானே விருப்பப்பட்டு தான் அண்ணாவை பார்க்கணுன்னு போயிருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அவருக்கு ஏதோ வீடியோ, எந்த ஒரு வீடியோ கைது பண்ணிட்டேன்னு நியூஸில் வருது இல்லை, அவர் கைது பண்ண வீடியோ ஏன் போடலை டிவியில்? எப்படி கைது பண்ணீங்க? அடிச்சு இழுத்துட்டு போனீங்களா? எப்படி இழுத்துட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் எப்படி எழுதிட்டு போனீங்க? அவருக்கு ஏதாவது ஆச்சா, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எந்த யூனிஃபார்மும் எனக்கு பண்ணல, என்கிட்ட எதுவும் சைனும் எதுவும் வாங்கலை. இது வரைக்கும் காவல்துறையிலேருந்து எனக்கு எந்த ஒரு தகவலும் வரல. அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அஜித்குமார் மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். நான் மறியல் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்காருக்காக நான் மறியல் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.